கிளாஸ் சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி கிளாஸ் சாரோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறப்போ நம்மளே வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் பார்க்குறப்பையும். அப்புறம் ஜியாகிரபி கிளாஸ் வந்து லாக்டவுன் எடுத்தாரு, ரொம்ப டெப்த்தாக எடுத்தாரு. அதனால வந்து எனக்கு சார் எடுக்கிற கிளாஸ் ரொம்ப பிடிச்சது ஜியாகிரபி தான். ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து தமிழ்நாட்டில் திசைகளட்டும் அரசு அதிகாரிகளை, ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகளை உருவாக்கி தமிழ்நாட்டு வரலாற்றின் சரித்திரத்தின் பக்கங்களில் கணக்கென தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் உண்மையிலேயுமே வந்து சொல்ல போனா நம்முடைய தமிழர்களின் தலைப்பாகை கௌரவமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இன்று இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கனவு நிறைவேறிச்சுன்னு சொல்லி இந்த கனவுகளின் கதாநாயகனான விஜயாலயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து தெரிவிச்சிருப்பாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அரங்கமா நான் இந்த இடத்தை பார்க்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்கணும்னா கூட ஓடுறவங்க கொஞ்சம் கம்மியாக ஒன்னாத்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்னும் கூட ஓடுறவங்க தலை தெறிக்க ஒன்றா நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இவர் பிச்சு உதறிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது? மதிப்பிற்குரிய திரு விஜயாலயன் அவர்களே, சோழர்கள் வரலாற்றில் முதல் வெற்றியை படைத்து புதிய தலைமுறையை உருவாக்கியவன் விஜயாலயன். அவங்க அம்மா சோறு வைக்கிறதுக்கு முன்னாடி விவரமா பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஐஏஎஸ் ஆகாட்டி என்ன, இன்னொரு 150 IAS உருவாக்கி விடுவோம் அப்படிங்கிறது ஒரு. ஏன்னா ஹீரோ அப்படின்னா அவங்க வந்து கதாநாயகியோட டூயட் பாடுறவங்க இல்ல. ஹீரோ அப்படின்னா வந்து அடிச்ச உடனே 10 பேர் விழறவங்க இல்ல. ஹீரோ அப்படின்னா அவங்க வார்த்தையால 10 பேர் எழுந்து நிக்கணும், அவங்க தான் ஹீரோ. அப்படி ஒரு ஹீரோவா தான் நான் இன்னைக்கு அவரை பார்க்கிறேன். நான் இந்த மேடைக்காகவோ இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாம கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். நான் யாரையுமே அளவுக்கு அதிகமா புகழவே மாட்டேன். ஆனா என்னுடைய அத்தனை புகழ்ச்சிக்கும் உரித்தான ஒரு நபர் விஜயாலயன் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடந்த 10 நிமிஷமா விஜயாலயன் நீங்களும் சேர்ந்த அந்த ஆரவாரத்தை பார்த்துட்டு எனக்கு அந்த ஊன்றுகோல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கடந்த 6 வாரமா பெங்களூர் டாக்டர்கள் பண்ணாத மாயத்தை நீங்களும் விஜயாலயன் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த பெயரின் மீது ஒரு நோக்கம் உண்டு. விஜய் என்றால் வெற்றி என்று அர்த்தம். ஆலயம் என்றால் கோவில் என்று அர்த்தம். தன்னையே அந்த வெற்றியின் கோவிலாக நிறுவி இருக்கக்கூடிய விஜயாலயன் என்கின்ற பெயரை விஜயாலயன் ரொம்ப ஆச்சரியம். என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் கடல் கொண்டு விட்டாலும், நாளை ஒரு சுனாமி நடந்திருந்து தமிழ் புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டாலும் விஜயாலயனை மட்டும் நான் காப்பாற்றுவேன். சுயநலத்தோடு காப்பாற்றுவேன். எல்லாம் ஒழிந்து போனாலும் விஜயாலயனை திருப்பி ரெக்கார்ட் பண்ண சொல்லி என் படைப்புகளை எல்லாம் மீண்டும் வச்சுட்டு விடலாம். நான் போன முறை அவங்களுடைய பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப அவர் பேசுகிறத கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு. நல்ல வேலை இதெல்லாம் மீடியா பக்கம் வரல. நீங்களாம் இங்கே இருங்க, அதான் நல்லது.
ஏதோ சில மாணவர்கள் இருப்பார்கள், ஒரு சின்ன அரங்கத்தில் நாம் பேசப் போகிறோம் என்று எண்ணி நான் வந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒரு மாநாட்டில் நான் உரையாற்றுவதை போன்ற உணர்வை பெறுகிறேன். நுழையும் பொழுது இந்த என்ஆர்ஐஎஸ் அகாடமி உள்ள நுழையிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் உள்ள வந்தேன். ஆனால் இந்த அரங்கத்திற்கு வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய பற்றவளுக்கு உள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. எதற்காக ஒரு பட்டறை என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால இரும்பு தூண்கள். என்னுடைய பயோடேட்டாவை நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. என்னாலேயே ரீகலெக்ட் பண்ணிக்க முடியாத என்னுடைய பயோடேட்டாவை 30 நிமிஷம் நீங்க பேசி இருக்கிறீங்க. சார் வந்து சார் எங்கள் அகாடமிக்கு ஒரு வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், சார் இவ்வளோ பெரிய அகாடமி, நான் போகும்போது வரும்போது இந்த சைடு பார்த்துட்டே இருப்பேன் என்ஆர்ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி. இவ்வளோ பெரிய அகாடமி, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நானே ஒரு நாள் வரேன், நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். ஐ திங்க் இன்னைக்கு தான் அந்த டே வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ப்ரெசன்ட் ஹியர். ஸோ இத்தனை அரங்கு நிரம்பிய ஒரு இளைய தலைமுறையின் கூட்டத்தை இயங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லூரிகளில் கூட இன்றைக்கு பார்க்க முடியவில்லை என்பதை நான் சொல்லி ஆகும். ஜெயமண்டம் பகுதியில் ஏழை குடும்பத்தில் பிறந்து திருச்சியில் வந்து அங்கேயும் பள்ளிகளை நடத்தி இங்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்றைக்கு திருச்சியில் உருவாக்கி தருகின்ற அன்பிற்கினிய சகோதரர் விஜயாலன் அவர்களே, இது மாணவர்களிடம் கல்வி பாடத்திட்டத்தை நடத்தியிருக்கிற ஆசிரியர், பேராசிரியர் எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்டிருக்கிற அண்ணன் விஜயாலயன் அவர்களே, நாங்கள் திராவிட பள்ளியில் ஓராண்டு நடத்துகிற பாடத்தை 20 நிமிடங்களில் எப்படி நடத்துவது என்று கற்றுக் கொடுத்திருக்கிற அருமை நண்பர் விஜயாலயன் அவர்களே, எந்த ஐஏஎஸ் அகாடமியில சேர்ந்தா பிள்ளைங்க எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்லும் அப்படின்னு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா திரு விஜயாலயன் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை அவர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொன்னீங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா பேசுறாரு, ஆனா குரல் கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கே அப்படின்னு நான் நினைச்சேன். இல்ல அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு மனுஷன் தினந்தோறும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் இல்ல, பேசும்போது எவ்வளவு தொண்டை வலிக்கும், எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகும், எவ்வளவு மூச்சு வாங்கும், எவ்வளவு நெஞ்சு அடைக்கும், எவ்வளவு தலைவலிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த சென்ஸ்ல நான் பார்க்குறேன். இட் இஸ் நாட் தட் ஈஸி. வாய் தானே பேசிட்டு போங்களேன். தட் இஸ் உங்களை செதுக்கி கொண்டிருக்கின்ற, உங்களை பட்டை தீட்டிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் விஜயாலயன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை சிறு வயதிலிருந்து இருந்ததா, இல்லை பேரண்ட்ஸோட கட்டாயத்தில் படித்தீர்களா? அதாவது ஐஏஎஸ் ஆகணுங்கிறது ஒரு சிறு வயதில் ஆசையெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை அது ஒரு விபத்து. யோசிச்சு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை வந்து மரியாதைக்குரிய இப்போ நண்பர்னு சொல்கிறதா சகோதரன் சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு எனக்கே மறந்து போன பல சம்பவங்களை, பல செய்திகளை அவர் தொகுத்து இப்போ சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆச்சரியகரமான நான் வந்து நீங்கள் எல்லோரும் வெற்றி அடைவீர்கள் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் எப்படி வெற்றி அடைந்தாருங்கிறத நான் இப்போ அவர் என்னை பற்றி பேசும்போது தான் தெரிஞ்சது. ஒரு மொத்த புத்தகத்தையும் அவர் சொல்லிட்டார். இப்போ அவர் மட்டும் ஐஏஎஸ் ஆக வந்திருந்தா அவரே ஆளுநராக இங்கே மாறி இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆற்றல்.
இப்படி இளைஞர்கள் வாழ்வில் வரலாறு படைத்த நமது என்ஆர் விஜயாலயன் அவர்கள் கடந்த 4 வருடங்களாக ரோட்டரியிலும் இணைந்து பயணித்து வருகிறார். அறம் ஆண்டின் பிரசிடென்ட்டாகவும் இருந்துள்ளார். லெவல் 2 மேஜர் டோனார் என்ற அந்தஸ்தையும் எட்டியுள்ளார். அறம் ஆண்டின் சிறந்த பிரசிடென்ட் விருது மட்டுமல்லாமல் சிறந்த சங்கம் உள்பட 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுத் தந்துள்ளார். ட்ரீம் ஆண்டிற்கான பெல்ஸ் செல்ஸ் 1 என்ற நிகழ்வை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியவர். 300க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை பிரசிடென்ட்டாக தான் பதவி வகித்த காலத்தில் செய்து கொடுத்துள்ளார். ரோட்டரி ஸ்டடி சென்டர் திட்டத்தில் 3 வருடங்களாக இன்னும் தொடர்ந்து இலவச கல்வி சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார். விஜயாலயன் அவர்களின் ரோட்டரி பயணத்தில் மீண்டும் ஒரு மைல்கல் தான் இந்த உலக சாதனை. முதல் நாளிலேயே 415க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை ரோட்டரியின் பட்டய உறுப்பினர்களாக உருவாக்கி உலக சாதனை புரிந்துள்ளார். இந்தியாவின் 2வது மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்தையும் தமிழகத்தின் மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்தையும் உருவாக்கி இன்று அமைதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இத்தகைய வியத்தகு சாதனைகளை புரிந்த மாமனிதரை அறிமுகப்படுத்துவதில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி சக்சஸ் பெருமையடைகிறது. ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார். ஹிஸ்ட்ரி கதைனா ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார். கதை நீங்கள் சொல்ல அப்படியே அதுக்குள்ளேயே நான் போயிடுவேன் சார். அப்படியே அந்த ஷாஜகான் நீங்கள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த ஷாஜகான் கதை சொல்லும்போது, அக்பர் கதை சொல்லும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி அதெல்லாம் படிப்பேன். அப்புறம் நமக்கு வந்து சப்ஜெக்ட் சம்மந்தமாக இல்லாமல் வாழ்க்கையை பற்றி நிறையா விஷயம் நமக்கு சார் கற்றுக் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து நமக்கு டிசிப்ளின், பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும்.